படம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு நல்லா தான் ஏஆர் ரஹ்மான் தான் ப்ரோ. ஏஆர் ரஹ்மான் பெரிய பாய் சம்பவம். அவர் ஒரு பாட்டுக்காக தான் வந்தது. நான் செம்மையா இருக்கு. நித்யா மேனன் தான் எங்களை அப்படியே இழுத்துருச்சு. இழுன்னும் போது எங்களை அப்படியே இழுத்துட்டு போகுது. அப்படியே இழுத்துனே போகுது வீட்டுக்கு. ஆக்சுவலி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. லைக் நம்ம ஜென்ரேஷன் பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு சிலர் நான் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. பட் மூவி வாஸ் வெரி குட். அந்த ஏஆர் ரஹ்மான் பாய் மியூசிக் வாஸ் நாங்கள் டான்ஸ் ஆடிட்டு தான் வந்தோம். ஸோ அதனால் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இட் வாஸ் நைஸ். டு பி ஹானஸ்ட் அப்படியே திருச்சிற்றம்பலம் வைப் அந்த மாதிரி ஓகே கண்மணி வைப் வாஸ் பர்ஃபெக்ட். சூப்பராக இருந்துச்சு. செம்மையாக ஃபேமிலியோட பார்க்கலாம். ஆக்வர்டாலாம் இட் வாஸ் நீட் அண்ட் எல்லாரும் பார்க்கலாம். எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற படமா இருக்கும். லைக் நிறைய பேரால இப்போ கனெக்ட் பண்ணிக்க முடியாட்டியும் ஒரு 10 to 20 இயர்ஸில் கண்டிப்பாக கனெக்ட் பண்ணிக்குவாங்க. கண்டிப்பாக எஸ் லேட்டாக தான் பிக்கப் ஆகும். ஆனால் செம்ம வைப்பாக இருந்துச்சு. ஏன்டா இந்த படத்துக்கு வந்தோன்னு ஆயிடுச்சு. என் மச்சான் ஃபோனில் ஃபுல்லாக வாட்ஸ்அப் தான் டைப் பண்ணுங்கிறான் லவரு கூட. ஆனால் படமே நல்லா இல்லை. அதாவது வெற்றிமாறன் படம் மட்டும் 18% சொல்கிறாங்க. இப்போ இதுலேயே 18+ கண்டென்ட் தான் இருக்குது. அப்போ இந்த படம் மட்டும் ஏ சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்களாமா? வெற்றிமாறன் படம் மட்டும் ஏ சர்டிஃபிகேட், இது மட்டும் ஏ சர்டிஃபிகேட் கிடையாது. இதுக்கு மட்டும் 16+ படமா? ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் பார்க்கலாம். எல்லா வேலை ப்ரோ. அவர் ஒன்றும் பிரதரில் மாதிரி தான் இருக்கிறாரு. பிரதரில் எப்படி அடி வாங்கினாரோ இதுலேயும் அதே மாதிரி தான் அடி வாங்கியிருக்காரு. ஒரே ஒருத்தர் தான் இது பண்ணார், ஸ்கோர் பண்ண படத்தில் ஏஆர் ரஹ்மான் மட்டும்தான். அவர் இல்லைன்னா இந்த படம் இன்னும் அப்படியே போதையாக இருக்கும். தூக்கத்திலே தூங்கியிருப்போம் படத்தில். நித்யா மேனனும் ஜெயம் ரவி ஏதோ கொஞ்சமாக பரவாயில்ல. ஆனால் ஃபுல்லாக ஏஆர் ரஹ்மான் தான். ஏஆர் ரஹ்மான் பாய் மட்டும் இல்லைன்னா இந்த படம் ஊற்றி மூடுறோம். ஏற்கனவே இப்போ ஊற்றி மூட்டாங்க. நல்லா இல்லை படம், கேவலம். என் மச்சான் கேளுங்க, கோபமாகறான் என் மச்சான். இன்னும் ரொம்ப கோபமாகறான். படம் நல்லா இருக்குது. நான் வந்தது ரேமன் மியூசிக்காக தான். அது நான் கொடுத்த டிக்கெட் காசு அதுக்கே சூப்பராக இருக்குது. சூப்பராக படம். ஆனால் தமிழ் ஆடியன்ஸுக்கு அது என்ன சொல்கிறது, எனக்கு தமிழ் அவ்வளோ வராது. தமிழ் ஆடியன்ஸுக்கு அவ்வளோ கனெக்ட் ஆகுமான்னு தெரியுது. பட் ஆஸ் எ மூவி லவர் ஐ லைக் த மூவி. சூப்பராக இருக்குது. ஃபீல் குட் மூவி. சூப்பராக இருக்குது. எல்லோரும் நேச்சுரலாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் நித்யா மேனன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. மூவி செம்மையாக இருக்குது ப்ரோ. ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டு நல்லா போச்சு. அந்த யாருமே பிரேக் போகாமல் எல்லாமே பார்த்தாங்க. நடிப்பு எல்லாமே ஃபுல்ஃபில் ஆச்சு ப்ரோ. பயங்கரமாச்சு. லாஸ்ட்டில் தான் விட்டாங்க. பட் அது வரைக்கும் அதான் அந்த பாட்டு முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போனேன் எல்லாமே. இல்லை அந்த மாதிரினா இல்லை ப்ரோ. இது டோட்டலாக வேறு இது. செம்ம என்ஜாய் பண்ணி. படம் சூப்பராக இருக்குது, பார்க்கலாம். நல்லா இருக்கு நல்லா ஜாலியாக போயிட்டுருக்கு. எப்படின்னா திருப்பி பார்க்கலாம், 2 டைம் பார்க்கலாம் அந்த மாதிரி இருக்குது படம். ஒரு காமெடி மூவி தான், நல்லா ஜாலியாக இருக்குது. 2 பேருமே பர்ஃபார்மன்ஸு பயங்கரமாக இருக்குது. 2 பேரும் பார்க்குறதுக்கு வேறு லெவலாக இருக்குது. நித்யா மேனன் ஜெயம் ரவியை தாண்டி ஒரு படி மேலே நல்லா பண்ண மாதிரி இருக்குது. நல்லா இருக்கு. நித்யா மேனன் ஜெயம் ரவி சூப்பர் ஆக்டிங். சூப்பர். அதுக்கு தான் வந்ததே படத்துக்கு.